தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 ராஜாக்கள் 6:15 வாசிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றியிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் அப்படின்னு பதறாங்க வேலைக்காரன். நாம் என்ன செய்வோம்? ஏன் அப்படி கதறன்னா, நாம் சீரியனுடைய ஆளுகைக்குள்ள போயிட்டோம். எலிசா தீர்க்கதரிசியே, சீரியனுடைய ஆளுகைக்குள்ள நம்ம போயிட்டோம். இனி நாம என்ன செய்வோம்? இந்த வேலைக்காரனுக்கு சூழ்நிலை ஒரு நம்பிக்கையற்றதா போயிடுச்சுங்க அவனுக்கு. காரணம், அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை, ஆவிக்குரிய குருட்டாட்டம். ஆகவே அவன் கண் திறக்கப்படாதனால சூழ்நிலை அவனுக்கு நம்பிக்கையற்றதாய் போய்விட்டது. ஐயோ நம்ம என்ன செய்வோம் அலறினான். என்ன சொல்றான்? அந்த அலறுதல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவனே ஒன்றும் நம்ம பண்ண முடியாது, இந்த சீரியருக்கு நம்ம அடிமையா ஒப்பு கொடுத்துடலாம். அப்படிதாங்க அது அர்த்தம். ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சீரியல் சுற்றி விட்டார்கள், வேற வழியே கிடையாது, இப்போ நம்ம அடிமையா போறது வேற வழி இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றான்னா, எதையாகிலும் ஒரு வழியை தப்பிச்சுட்டு போயிடலாம். மாம்சத்தின்படி யோசிக்கிறது, நமது பலம், நமது சாமர்த்தியம், ஆக நமது அனுபவம், அன்னார தெரியும் இன்னார தெரியும் என்று மாம்ச பலத்தை யூஸ் பண்ணி விடுவிக்க நினைக்கிறமே சில நேரங்களில். அதை போல் நம்ம எதையாகிலும் செய்துங்க தப்பித்து விடுவாங்கிறான். அல்லது மூன்றாவது அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, எந்த விதத்தில் ஆகிலும் இனி நம்ம தப்பிக்க முடியாது, ஆகவே நம்ம நாமே மாற்றிக்கிறது நல்லது என்று கூட நினைக்க தோன்ற அளவுக்கு இவனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு அநேகர் எந்த வழியுமே தெரியலையா, ஷாம் போய் சேர்ந்துருவோம் என்று நினைக்கிற கத்திரி பிள்ளையும் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இதுவரை நம்ம பலத்தை நம்ம வாழலை, நம்ம ஞானத்தில் வாழல, உலகத்தை அப்படி வாழலாம், ஒரு நடிச்சு வரது முன்னாடி வாழ்ந்திருக்கலாம். இப்போ நம்ம வாழறது, நம்ம இருக்கிறது எல்லாமே தேவ பலத்துல, அவர் கிருபையில, அவர் இரக்கத்துல. அவர் கிருபை சார்ந்திருக்க மக்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர்களுக்கு தற்கொலை என்பதே முடிவு அல்ல, முடிவு மகிமையாதான் இருக்கும் நமக்கு. ஆகவே ஐயோ அலரும் பொழுதுதான் சில தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. அருமையான கத்தரி பிள்ளைகளே, அப்ப தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எதுவுமே வரக்கூடாது. எல்லாவற்றையும் அது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்பொழுது எந்த சூழ்நிலை, எந்த பயத்தில் இருந்தோம் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை கொடுக்க நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.